நம்ம புருவ மத்தியில வந்து 4 நரம்புகள் இருக்குது. அந்த 4 நரம்புகள் ஒன்றா சேரும்போது சில அமிர்த கலைய சுரக்குது. அந்த அமிர்த கலைய சுரக்கணும்னா, நம்ம கும்பகத்துல செய்கின்ற பிராணாயாமம் நம்ம மூலாதாரத்துல இருக்கக்கூடிய குண்டலி சக்தி எழுச்சி பெறும்பொழுது, அந்த ஆதார கமலங்கள பயணம் செஞ்சு இந்த 4 நரம்புகள் ஒண்ணா சேரும்போது அந்த அமிர்தம் சுரக்குதுன்றார் அழுகினி சித்தர். "சம்பா அரிசி அடி சாதம் சமைச்சிருக்க உண்பாய் நீ என்று சொல்லி உழக்குழக்கு நெய் வார்த்து முத்து போல் அன்னமிட்டு முப்பொழுதும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனமிர்தம் என் கண்ணம்மா தின்று களைப்பாரேனும்." இது என்ன இப்ப நம்ம நார்மலா பார்க்குறவங்களுக்கு சம்பா அரிசியில ஏதோ சாப்பாடு செஞ்சு நெய் கலந்து சாப்பிட்டு இளைப்பாற சொல்றாருன்னு தோணும். இப்ப நம்ம இந்த பாடத்திட்டத்துல வந்து படிக்கும்போது தான் அவர் என்ன சொல்றாரு, சம்பா அரிசிய சுவாசம்ன்றாரு, சமைச்சிருக்குன்றத பிராணாயாமம்ன்றாரு. இந்த பிராணாயாமத்தால நம்மளுக்கு மூலாதாரத்துல இருந்து எழுகின்ற அந்த குண்டலி சக்தி ஒரு ஒரு ஆதார கமலம் பயணம் பண்ணி புருவ மத்தியில 4 நரம்புகள் பிரிஞ்சிருக்கு. அது ஒண்ணா சேரும்போது ஒரு அமிர்தகலை சுரக்கும். அது சுரக்கும்போது மனிதனை இளமையா வச்சிருக்கும். அதை தித்திக்கும் தேனமுதம் என் கண்ணம்மா தின்று களைப்பாறேனும். இது பாருங்க, இது வந்து நம்ம பாடத்திட்டத்துக்குள்ள வந்தா தான் நமக்கு விளங்கும். நம்ம ஆமா, ஆமா. மேலோட்டமா பார்க்க முடியாது. இந்த புரியுது. இந்த அழுகினி சித்தர் பயிற்சி பண்ணி அவர் அடைஞ்ச அனுபவத்த அதே பிராணாயாமத்த நாம பண்றோன்றது எவ்வளவு அற்புதமான விஷயம். மார்கழி ஐய்யய்யோ! மாசம் ஆரம்பிச்சு, கும்பகத்துல ஆரம்பிச்சு, புரட்டாசி வரைக்கும் நம்ம ஒரு நாள் பிராணாயாமம் நம்ம பண்ணோம். 1008 பிராணாயாமம் நம்ம பண்ணோம். அப்ப இது எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்க சூட்சுமத்த இயங்கணும்போது